வணக்கம். மற்றொரு இன்றைய பதிவினூடாக இணைந்திருக்கின்றோம். திருடர்கள் மக்களை திருடர்கள் என்று அழைப்பது தற்போது ஒரு பழக்கமாகிவிட்டது. வெவ்வேறு காலங்களில் வெவ்வேறு தொனியில பல்வேறு வழிகளில் மக்களிடத்தில் திருடர்கள் என்ற கருத்து வெளிப்படுத்தப்படுகிறது. சில நேரங்களில் அனுதாபங்கள் கூட மக்கள் திருடன் என்று கூறுகின்றார்கள். பாதிக்கப்பட்டவர்கள் என்று குற்றம் சாட்டப்படுபவர்கள் கூட மற்றவர்களை திருடர்கள் என்று அழைக்கின்றார்கள். எல்லோரும் ஏனைய அனைவரையும் திருடன் என்று அழைக்கின்றார்கள். வெவ்வேறு குழுக்களைச் சேர்ந்த திருடர்களை பற்றி மக்கள் பேசுகையில் 79வது ஐக்கிய தேசிய கட்சியின் மாநாடு ஒரு சிறப்பு அறிக்கை வெளியிட்டது. அந்த விவாதத்தின் போது பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சாகரிக ஆரியவசம் கூறியிருந்தார். நாங்கள் செய்த ஒரு பெரிய தவறு, நம்மை நாமே திருடர்கள் என்று அழைத்தது, அதுதான் நாங்கள் செய்த தவறு. இப்போது நாம் பேச விரும்புவது இலங்கையின் அரசியல் வரலாறு திருடர்களை சுற்றி கட்டமைக்கப்பட்டுள்ளது அல்லது திருடர்களை பற்றிய கதைகள் என்று நம்பப்படுகின்றது. நாங்கள் எல்லாம் மற்றவர்கள் திருடர்கள். அவர்கள் திருடியதால் தான் நாட்டை சரி செய்ய முடியாது. திருடர்களை பிடிப்போம் என்று பலர் ஆட்சிக்கு வந்தனர். ஆனால் உண்மை என்னவென்றால் உண்மையான திருடன் ஒருபோதும் பிடிப்பட்டது இல்லை. பல்வேறு சந்தர்ப்பங்களில் சிலர் சிறிய விஷயங்களுக்காக சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். ஆனால் தெளிவாக பிடிப்பட்ட திருடனை யாராலும் சுட்டிக்காட்ட முடியாது. சந்திரிகா அரசின் திருடர் பிடிப்பு நாடகம், அதாவது 1994ஆம் ஆண்டு சந்திரிகாவின் அரசாங்கம் 17 ஆண்டுகள் ஆட்சி செய்த ஐக்கிய தேசிய கட்சியை கவிழ்த்து ஆட்சிக்கு வந்தது. அவர்கள் ஆட்சிக்கு வந்ததுடன் ஏராளமான திருடர்கள் இருப்பதாகவும் அவர்களை பிடித்து காலை முகத்திடலுக்கு அழைத்து சென்று தண்டிப்பதாகவும் கூறினர். ஆனால் அந்த திருடர்கள் உண்மையில் பிடிபட்டார்களா என்பது கேள்விக்குரிய. அந்த பயணம் ஐக்கிய தேசிய கட்சி உறுப்பினர்கள் குழு ஒன்று சந்திரிகாவின் அரசாங்கத்தில் சேர்ந்தது. அதிகாரத்தை பகிர்ந்து கொண்டு ஒன்றாக ஆட்சி செய்வதோடு முடிந்தது. எனவே வெவ்வேறு காலங்களில் அதிகாரம், அதாவது திருட்டு குற்றச்சாட்டுகளுடன் கைமாறியது. ஆனாலும் இது ஒரு குறிப்பிட்ட பல பெயர்கள் உள்ளன. இதுக்கு குறிப்பிட வேண்டிய ஒரு சிறப்பு விஷயம், 2015 நல்லாட்சி அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தபோது மஹிந்த ராஜபக்ஷவை, குறிப்பாக மஹிந்த ராஜபக்ஷ, அதாவது ராஜபக்ஷ முகாமை திருடர்கள், கொலைக்காரர்கள் மற்றும் பாரிய ஊழல் மற்றும் கொலைகளை செய்ததாக குற்றம் சாட்டி ஆட்சிக்கு வந்தது. ஆனால் 2015 ஆட்சிக்கு வந்த மைத்திரிபால அரசாங்கம் அல்லது ரணில் மைத்திரி கூட்டணி அந்த குற்றச்சாட்டுகளில் எதையும் ஒருபோது நிரூபிக்கவில்லை. அவர்கள் குற்றச்சாட்டுகளை சுமத்தினர். ஆனால் நாட்டுக்குள் உண்மையான தண்டனை எதுவும் நடக்கவில்லை. அரசாங்கம் முன்னேறியது, உண்மையான திருடர்கள் யாரும் பிடிபடவில்லை. பின்னர் ரணில் விக்ரமசிங்கே சம்பந்தப்பட்ட பிணைமுறி மோசடி பற்றி பேச தொடங்கியது. மக்கள் ரணில் பொறுப்பு என்று கூறினர். அதன் அடிப்படையில் மஹிந்தவின் முகாம் மீண்டும் ஆட்சிக்கு வந்தது. ஆனால் பிணைமுறி மோசடி தொடர்பாக மறைமுகங்களில் விதிக்கப்பட்டாலும் சில, அதாவது ரணில் அல்லது வேறு யாரும் முறையாக பிடிக்கப்படவில்லை அல்லது தண்டிக்கப்படவில்லை. பணம் எதுவும் மீட்கப்படவில்லை. இந்த நிலையில் சில தனி நபர்கள் சில மாதங்கள் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். அதே நேரத்தில் நாடாளுமன்றத்தில் ஒரு குழு ஜார் திருடன், ரணில் திருடன் என்று கோஷமிட்டது. எங்களுக்கு நினைவிருக்கிறது. மற்றும் ஒரு குழு பதிலளித்தது, ஜார் திருடன், மஹிந்த திருடன். ஆனால் ஒரு திருடன் கூட கைது செய்யப்படவில்லை. அதுக்கான எந்த பதிவும் இல்லை. அனுரவின் அரசாங்கம், இதேபோல் தற்போதைய அரசாங்கம் முந்தைய 2 கட்சிகளும் திருடர்களால் நிறைந்திருப்பதாக கூறி ஆட்சிக்கு வந்தது. ஆனால் அவர்கள் குற்றம் சாட்டிய நபர்கள் இன்னும் கைது செய்யப்படவில்லை. அதற்கு பதிலாக பல்வேறு நேரங்களில் அவர்கள் சிறிய குற்றங்களுக்காக குற்றவாளிகள், போதைப் பொருள் கடத்தக்காரர்கள் போன்றவர்கள் என்று குற்றம் சாட்டப்படுகின்றார்கள். தனிநபர்களை சிறையில் அடைக்கின்றார்கள். ஆனால் முன்னர் குற்றம் சாட்டப்பட்ட, அதாவது குறிப்பிடப்பட்ட பெரிய அளவிலான ஊழல் மற்றும் திருடர்களுக்கு அல்ல. பணம் எங்கே இருக்கின்றது என்று எனக்கு தெரியவில்லை. அது வேறொரு நாட்டில் மறைக்கப்பட்டுள்ளது. நாங்கள் நினைவில் கொள்கின்றோம். ஆனால் அதுக்காக யாரும் காவலில் எடுக்கவில்லை. இன்னும் ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல் தொடர்பாக சரியான சந்தேக நபர்கள் யாரும் அடையாளம் காணப்படவில்லை. சிலர் பழைய சந்தேகங்கள் உட்பட சிறிய அல்லது தொடர்பில்லாத விஷயங்களுக்காக கைது செய்யப்படுகிறார்கள். ஆனால் அவர்கள் பின்னர் விடுவிக்கப்படுகிறார்கள். எனவே இறுதியில் உண்மையான திருடர்கள் யார் யார் இல்லை என்பது எங்களுக்கு தெரியாது. எங்களுக்கு தெரியாததால் யார் திருடன் அல்லது திருடன் அல்ல என்று எங்களால் சொல்ல முடியாது. நாங்கள் நிபுணர்கள் அல்ல. விசாரணைகள் செய்யப்பட வேண்டும். விஷயங்களை கவனமாக ஆராய வேண்டும். குறிப்பாக அது நிரூபணம் ஆக்கப்படும் வரை ஒவ்வொருவரையும் திருடன் என்று அழைக்க முடியாது. அவர்கள் அடையாளம் காண்பித்து சரியான விசாரணை மற்றும் நீதிமன்ற தீர்ப்பின் மூலம் குற்றவாளிகள் நிரூபிக்கப்படும் வரை யாரையும் திருடன் என்று சொல்லக்கூடாது, அழைக்கக்கூடாது என்ற விடயம் முன்வைக்கப்பட்டிருக்கிறது.
இலங்கையில் உண்மையில் நடப்பது அதற்கு நேர்மாறானது. நீதிமன்றங்கள் இதையும் நிரூபிப்பதற்கு முன்பு அதிகாரத்தை பெறுவதாக மற்றவர்களை திருடர்கள் என்று குற்றம் சாட்டுகின்றார்கள். அவர்கள் பல்வேறு மற்றும் பெரும்பாலும் முரண்பாடான பதில்களை வழங்குகிறார்கள். ஒவ்வொரு நபர்களுக்கு சொந்தமான மகத்தான செல்வம் வெளிச்சத்துக்கு வந்திருக்கிறது என்பதை நாங்கள் அறிவோம். அவர்கள் ஒவ்வொரு கதைகளை சொல்லுகிறார்கள். அதனால் தான் இப்பொழுது பொதுமக்களின் அக்கறை மற்றும் தீவிர விவாதத்துக்குரிய விஷயமாக மாறி இருக்கின்றது. ஒரு முடிவை எடுக்க வேண்டிய நேரம் இது. எனவே இப்போது பழைய குற்றச்சாட்டுகள் மீண்டும் வருகின்றன. இந்த முறை தற்போதைய ஆட்சியாளர்களுக்கு எதிராக அந்த நிலைமை மீண்டும் மற்றவர்களுக்கு அதே விஷயத்தை அவர்களிடம் சொல்ல வாய்ப்பளிக்கிறது. ஆனால் இப்போது நாம் ஒரு முடிவை எடுக்க வேண்டிய நேரம். யாராவது நாங்கள் திருடவில்லை, அவர்கள் செய்தார்கள் என்று கூறி அதிகாரத்தை கேட்பதால் நாம் அதை அவர்களுக்கு கொடுக்கக்கூடாது. வளர்ச்சி கொள்கைகளின் அடிப்படையில் தலைவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். நாட்டை கட்டியெழுப்ப விரும்பும் தலைவர்கள் தெளிவான மற்றும் செயல்படக்கூடிய திட்டத்தை கொண்டவர்கள், முன்னேற்றத்துக்கு உண்மையான அர்ப்பணிப்பை காட்டுவார்கள் மற்றும் களத்தில் உண்மையான முடிவுகளை நிரூபிக்கக்கூடியவர்கள். அத்தகையானவர்களை நாம் அதிகாரத்தில் தேர்ந்தெடுக்க வேண்டும். நாட்டை வளர்க்கும் நன்கு ஒழுங்குபடுத்தப்பட்ட வெளிப்படையான திட்டங்களை செயல்படுத்தும் மற்றும் வளர்ச்சியை இயக்கும் திறன் கொண்ட தலைவர்களை நாம் நியமிக்க வேண்டும். திருடர்களை பிடிப்போம் என்று அவ்வப்போது கூறுபவர்களை மட்டுமல்ல, ஏனெனில் அத்தகையானவர்கள் உண்மையில் நாட்டுக்கு எதையும் செய்வது இல்லை என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். எனவே திருடர்களை பற்றி பேசும்போது நாம் சொல்ல வேண்டியது இதுதான். ஜனாதிபதி பிரேமதாசவின் காலத்திலிருந்து ஆட்சிக்கு வந்த ஒவ்வொரு அரசியல் கட்சியும் மற்ற கட்சி திருடர்களால் நிறைவேற்றி இருப்பதாக கூறி வந்தன. ஆனால் நாங்கள் திருடர்கள் அல்ல, அவர்கள்தான். நாங்கள் அவர்களை பிடிக்க வருகின்றோம். ஆனால் எந்த நேரத்திலும் அவர்களால் அதை நிரூபிக்க முடியவில்லை. பல்வேறு மோசடிகளும் ஏமாற்று வேலைகளும் நடந்தன. அவர்கள் எங்களை முட்டாள்களாக்கினர். நாளை, அடுத்த வாரம், பின்னர் என்று சொல்லி சில மாதங்களுக்கு சிறையில் அடைத்தனர். ஆனால் இறுதியில் கதை எப்போதும் அங்கேயே முடிகின்றது. ஆகவே இறுதி விஷயம் இதுதான். எதிர்கால அரசாங்கங்களை அமைக்கும் போது திருடர்களை பிடிப்பது என்ற முழு யோசனைகளை ஒதுக்கி வைத்துவிட்டு அதுக்கு பதிலாக நாட்டை உண்மையில் கட்டியெழுப்பும் நபர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும். இப்போது செய்ய வேண்டிய ஒரே விஷயம் அதுதான் என்பதை இந்த இடத்தில் நாம் உங்களுக்கு சொல்லக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே என்ன நடக்கப் போகின்றது என்பதை பார்ப்போம். மற்றொரு பதிவினூடாக சந்திப்போம். வணக்கம்.